அது மட்டுமல்லாது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், முன்னாள் பிரதேச சபையின் தவிசாளராக இருந்த நாவிதன்பள்ளி மற்றும் அம்பாறையிலே அனைவருக்கும் நன்கு அறியப்பட்ட தவராசா கலையரசன் தொடர்பான ஒரு விடயமும் இப்போது பேசப்படுகின்றது. தவராசா கலையரசன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் தவிசாளராக இருந்தபோது 21/1/2010 காலப்பகுதியிலே இனந்தெரியாத நபர்கள் இருவர் கலையரசன் அவர்களுடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். அப்போது மயிரிழையில் கலையரசன் வீட்டிலிருந்து தப்பி அந்த இடத்திலிருந்து வெளியேறி ஓடி செல்லுகின்றார். குடும்பத்தார் மிரட்டப்படுகின்றார்கள். மிரட்டப்பட்ட அந்த காலப்பகுதியிலே அம்பாறை மாவட்டத்தின் ஆயுத கலாச்சாரத்தின் உச்சத்தில் இருந்தவர் இனிய பாரதி. அதுவும் இனம் தெரியாத நபர் என்றுதான் கூறப்படுகிறது. அந்த இனம் தெரியாத நபர்களின் பின்னணியில் இவர் இயங்கினாரா என்கின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையிலும் இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அரசு அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்களுடைய படுகொலையில் யார் தொடர்புபட்டிருந்தார்கள், அந்த இனம் தெரியாத நபர்கள் யார், ட்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற அமைப்பின் செயற்பாடு அம்பாறை மாவட்டத்தில் எப்படி இருந்தது, அதன் பின்னணியில் இருந்த ராணுவ அதிகாரிகள் யார் என்கின்ற விவகாரம் தான் இப்போது விசாரணை வலயத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தவராசா கலையரசனுடைய விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் போலீஸ் நிலையத்திலே ஒரு சாதாரணமான ஒரு பதிவு மட்டும்தான் இருப்பதாகவும் மேலதிகமான தகவல் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. அதே போன்று திருக்கோயில் பிரதேச சபையினுடைய தவிசாளருடைய படுகொலையிலும் அவைதான் இடம்பெற்றிருந்தது. இந்த காலப்பகுதியிலே விடுதலை புலிகள் அமைப்புக்கும் கருணாவுக்கும் இடையில் பிளவு ஏற்பட்ட பின்னர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய கருணா சார்புடையவர்கள் எங்கே தங்க வைக்கப்படுகிறார்கள் என்றால் காத்தாங்குடி, ஏறாவூர், நிந்தவூர், அக்கரைப்பற்று மற்றும் முஸ்லீம்கள் செறிந்து வாழுகின்ற பகுதியிலே இவர்கள் அங்கே அமர வைக்கப்படுகின்றார்கள். இரவு வேளையிலே அவர்களுக்கு எதிரானவர்கள் அல்லது அவர்களுக்கு முரணானவர்கள் யார் என்று இனம் கண்டு இரவு வேளையிலே சென்று தாக்கிவிட்டு மீண்டும் அந்த பகுதிகளுக்குள் சென்று விடுவது. இதன் பின்னணியில் அந்த ட்ரிப்போலி பிளட்டூனுடைய ஏற்பாடாக இருந்தது தமிழ் முஸ்லீம் விரோதத்தை வளர்த்து தமிழ் முஸ்லீம் கலவரம் ஒன்று அந்த காலப்பகுதியிலே எழுவதற்கான வாய்ப்புகளை நோக்கித்தான் இந்த கருணா அணியினை சேர்ந்த பலர் முஸ்லிம் பிரதேசத்துக்குள் அமர வைக்கப்படுகின்றார்கள் அல்லது முஸ்லிம் பிரதேசத்துக்குள் நகர்த்தப்படுகின்றார்கள். அவர்களும் தினமும் இந்த செயற்பாட்டுகளோடு தொடர்புபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலப்பகுதியில் பல படுகொலைகளை செய்துவிட்டு இவர்கள் அந்த இடங்களுக்கே சென்று வந்த வரலாறும் இருக்கின்றது.